எப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் எனக்கு இது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பத்தி நம்மளோட சிந்தனை வந்து இருக்கணும். எது வேண்டாமோ அதை பத்தியான சிந்தனையில நம்ம இருக்கவே கூடாது. நம்மளோட ப்ரியாரிட்டி, என் வாழ்க்கையில நான் தான் ப்ரியாரிட்டி, நான் தான் எனக்கு அப்ரூவல் கொடுத்துக்கணும். ஆனா இந்த சைக்கிள்குள்ள இருக்கிறவங்க வந்து அடுத்தவங்களோட அப்ரூவலுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அது நமக்கு நல்ல நிறைய நம்மளை பத்தியான விஷயங்களை நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். இன்னையோட தலைப்பு எனக்கு நானே சவாலா அப்படிங்கிறது. அந்த தலைப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குறுகுறுப்பு இருக்கும் இல்லையா, நம்மளே நமக்கு சவாலா அப்படிங்கிறது. அது வந்து 100% உண்மை. எப்படி வந்து நம்ம இந்த ஆன்மீகத்துல நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பாளி, தத்துவ மஷின்னு சொல்றோம். நம்ம உள்வழக்க நம்ம தான் ஏத்தணும், நம்ம தான் அந்த ஒளியை ஏத்தணும் அப்படின்னு எப்படியெல்லாம் நம்ம சொல்றோமோ ஆன்மீகத்துல, அதெல்லாம் எப்படி 100% உண்மையோ அதே போல அந்த எண்ட பாத்தீங்கன்னா நமக்கு நாமளே தான் சவால். சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்கள் பண்ணாம இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம அடைய முடியாம இருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் டக்குன்னு, சந்தர்ப்பம் சரியில்லை, இல்ல நான் நினைச்சவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, இல்ல எனக்கு கொடுக்க வேண்டியவங்க ஏதாவது கொடுக்கல, சூழ்நிலை, மனிதர்கள், இல்ல இன்னும் சில பேர் வந்து கடவுள் மேல, இப்படி எல்லாரு மேலயும் நம்ம அந்த பாரத்தை போட்டுடுவோம். ஆனா எப்பவுமே நமக்கு தடையா இருக்கிறது பிறரோ சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது. நமக்கு தடையா இருக்கிறது நம்மளே தான். அதற்கு முதல் காரணம் நம்மளோட மனசு. மனதை பத்தி இப்ப நம்ம கடந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு சவாலா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நம்ம பத்தி நம்ம நினைக்கிற ஒரு சீர்குலைவு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல வந்து செல்ஃப் சாபட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த மலை பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். மலைகள்ல வந்து சில நேரங்கள்ல இயற்கையாவே வந்து நெருப்பு வந்து எரியும். சில சமயங்கள்ல மனிதர்கள் போடுவாங்க. ஏன்னா வந்து புது இது வந்து தழையணும் அப்படிங்கறதுக்காக நெருப்பு பத்த வைப்பாங்க. ஆனா இயற்கையாவே சில நேரங்கள்ல மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து வரும். அது எதுக்கு இயற்கை வந்து கொண்டு வருது அப்படின்னா, பழசு அந்த இருக்கிறத வந்து அழிச்சிட்டு இந்த புது விதைகள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு, அந்த விதைகள் வந்து முளைப்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சூடு தேவைப்படும். அந்த சூடை வந்து இயற்கை கொடுக்கறதுக்காக தான் காடுகள்ல வந்து நெருப்பு வருது அப்படிங்கிறது வந்து உண்மை. அதே மாதிரி நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன் தேவைப்படுது. சில விஷயங்கள் வந்து நம்ம நல்ல விஷயங்களாவே கூட இருக்கும். ஆனா அதுவுமே வந்து நம்ம போற இடத்துக்கு ஒரு தடையாவோ இல்லைன்னா அதை அங்க விட்டுட்டு நம்ம இன்னும் நம்மளை புதுப்பிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்திருப்போம். அப்படி ஒரு காட்டுல வந்து ஒரு நெருப்பு தேவைப்படுதோ புது விஷயங்கள் வர்றதுக்கு, இந்த செல்ஃப் சாபட்டேஜ் கூட ஒரு நேரங்கள்ல இல்ல நம்ம வாழ்க்கையில வர அந்த சவால்கள் வந்து நமக்கு நம்மளோட புதுத்துவத்தை நமக்கு வந்து உணர்த்துறதுக்கு வரக்கூடிய விஷயங்கள். எப்பவுமே வந்து மனிதனோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து வளர்றதுக்கு தான். மனிதன் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதுதான் வந்து அவனோட ஒரு தனித்துவமான விஷயம். இது வந்து மனிதன் மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஒரு விஷயத்துல இருந்து நம்மளோட பிரபஞ்சம் கூட வந்து வெளித்துவமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமா வந்து இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனிதன் வந்து இங்க வளர்றது அப்படிங்கிறது உள்முகமா வளர்றது. சோ ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒரு சவால்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் உள்முகமா போய் தன்னை கண்டுபிடிச்சு தான் எங்க நின்னுகிட்டு இருக்கோம், எங்க வந்து நம்ம ஸ்டக்காய் நிக்கிறோம், அப்ப நம்ம போக வேண்டிய இடம் எங்க அப்படின்னு அந்த வளர்றதுக்கு வந்து அந்த பிரச்சனைகளோ இல்ல சவால்களோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ்டா இருக்கு. அது வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்மள வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு அது உதவுது. சோ அப்படிதான் வந்து நம்ம நம்மளோட சவால்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இந்த செல்ஃப் சாபட்டேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துக்கு போகாம நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கோம். சோ அப்போ ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் எதனால வருது? நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம எந்த இடத்துக்கு இல்ல எந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணுமோ அது போறதுக்கான வழி நமக்கு தெரியுது. ஆனா அந்த இடம் வந்து நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து செல்ஃப் சாபட்டேஜ். அதாவது நம்மளே நம்மளே வந்து சீர்குலைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இங்க. இப்ப வந்து இந்த செல்ஃப் சாபட்டேஜ்ல இருந்து நமக்கு வெளியில வர்றதுக்கு முக்கியமான ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ். நம்ம மேலேயே நம்ம அன்பு பாராட்டிக்கிறது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த
செல்ஃப் சாபடேஜ்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு. இந்த செல்ஃப் லவ் வந்து முதல்ல எப்படி நம்ம மேலேயே நம்ம எப்படி அன்பு செலுத்துறது, இப்போ அடுத்தவங்க மேலனா வந்து நம்ம வந்து அவங்கள வந்து போஷாக்கா பாத்துக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம மேல நம்ம எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா லெவல்லையும் நம்ம மேல நம்ம அன்பு செலுத்த முடியும். பிசிக்கலா ஓகே, நம்ம உடம்புக்கு வந்து அசைவுத்தன்மை வேணும். மனது வந்து அசையாம இருக்கணும், உடம்பு வந்து அசையணும். இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்த நம்ம பிசிக்கல் லெவல்ல பண்ணோம்னா நம்ம மேல நம்ம அன்பு செலுத்துறோம்னு அர்த்தம். மென்டல் லெவல்ல இருக்கிறதுக்கு படிக்கிறது, பாட்டு கேட்கறது, இப்படி ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நம்ம பண்றது, இன்டெலெக்சுவலா நம்ம வளர்த்துக்கிறது. எமோஷன்ஸ் எமோஷன்ஸும் வந்து நம்ம சில இதை வந்து சரியா புரிஞ்சுக்காம அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம தப்பா பாக்குறது, அதுவுமே தவறு. சில எமோஷன்ஸ் நமக்கு தேவை. சோ அந்த இதுல நம்மள வளர்த்துக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடும் போதோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கும்போது சந்தோஷம் கிடைக்குது, அப்படியான சந்தோஷங்களை நம்ம கொடுத்துக்கிறது. இது போல எப்ப வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலையோ, நம்ம வந்து அதை வாழ்க்கையை நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு சந்தோஷம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையில நீ வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உக்திகளை கடைபிடிக்கிறோமோ, அந்த சந்தோஷத்தையோ, இங்க வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வெளிப்புற தேடல் கிடையாது, உள்ள இருக்கிற அந்த பேரானந்தத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த பேரானந்தத்தை நம்ம கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை நம்ம முன்னோக்கி எடுத்துட்டு போறோம், நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போறோம்னாலே நம்ம மேல நமக்கு செல்ஃப் லவ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு வந்து கொடுத்துக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட். சோ இப்படிதான் நம்ம வந்து நம்ம மேல ஒரு செல்ஃப் லவ் நம்ம கொண்டு வர ஆரம்பிக்கணும். இப்போ இந்த செல்ஃப் சாபடேஜ் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஆன்மீக பாதையில நம்ம இருக்கும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு அதிகமா இருக்கும் போது நம்மளால சில விஷயங்களையும் சில தாட் பேட்டர்ன்ஸையும் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி ஆழத்துல ஒரு மெல்லிதா ஒரு சப்டலா வந்து சில விஷயங்கள் நம்ம கூட சூழ்ந்து இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் விழிப்புணர்வு, நம்ம தியானம் பண்ணதான் அந்த விழிப்புணர்வு நிலைக்கு நம்ம வந்தாதான் அது நமக்கு தெரியும். ஆனா பொதுவா நம்ம என்ன செய்யலாம்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்படும் வெளியில இருந்து, நமக்கு அந்த செல்ஃப் சாபடேஜ் பிஹேவியர் இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, ஒரு பேப்பர் எடுத்து எதெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குதோ இல்ல எதுலெல்லாம் நம்ம வந்து ஒரு பொதுவா வந்து அவங்க பினான்ஸ்ல வந்து அவங்க இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படின்னா, முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க எழுத ஆரம்பிக்கும். அதாவது இவ்வளவு கடன் இருக்கு, என்ன வகையான அசெட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, இதை எத்தனை நாள்ல அதை அடைக்க முடியும், இப்படி ஒரு விஷயத்தையும் வந்து அந்த பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பொருள் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம மனம் சார்ந்த விஷயங்களுக்கு கூட. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நம்ம வந்து ப்ரோகாஸ்டினேஷன் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஏன் வந்து தள்ளி போடுறோம், காலதாமதப்படுத்துறோம், இப்படி ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை முதல்ல ஒத்துக்கிட்டு அதை பத்தி நம்ம எழுதுறது. இல்ல ஒரு இடத்துல வந்து நமக்கு செல்ஃப் இமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல கான்பிடன்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மள நாமே நம்ம வந்து கான்பிடென்ட்டா வச்சுக்க முடியல அப்படின்னா, அப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டா எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம மனசு வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இதுல வந்து நான் வந்து லேக்கா இருக்கேன், இல்ல எனக்கு இது சரியா வரல அப்படின்றது நமக்கு முதல்ல வந்து ஒரு சப்கான்சியஸ் லெவல் நமக்கு அது தெரியும் போதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரதுக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இது வந்து முதல் ஆக்டிவிட்டி, இந்த செல்ஃப் சாபடேஜ் பிஹேவியருக்கு வந்து கண்டுபிடிக்கிறது. நம்ம என்னதான் நம்ம இந்த பாதையில இருந்தா கூட மேலோட்டமா இருக்கிறது ஒரு 50% வந்து நம்மளை விட்டு போயிருக்கும். ஆனா இன்னும் வந்து அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா யாருமே எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டு போறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இந்த பூமியில வந்து நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம். அப்போ எதுலெல்லாம் இம்பர்ஃபெக்டா இருக்கோ, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து 50% ஒரு விஷயத்துல இம்பர்ஃபெக்டா இருக்காங்கன்னா நம்ம வேணா ஒரு 20% இருக்கலாம். அப்ப அந்த 20% நம்ம ஜீரோ ஆக்கணும் இல்லையா? அந்த 20% தவறுகளையும் நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து இந்த பேப்பரை பேனா எடுத்து நம்ம எழுதுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து மனிதனுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலோ இல்ல ஒரு தெரியாத விஷயம், அதாவது ஆங்கிலத்துல வந்து அன்னோன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னோனை பார்த்து இப்ப ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு வந்து தெரியல அப்படின்னும் போது நமக்கு அதற்குண்டான ஒரு பயம் வந்து மனிதர்களுக்கு எப்பவுமே இருக்கும். கான்ட்ரடிக்டா இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஒரு மாற்றம் வரும்போது நமக்கு வந்து இயல்பாவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மாற்றம் வந்து அது நம்ம கூட ஒரு ஒரு முழுத்தன்மையா நம்ம அந்த மாற்றத்தோட நம்ம இயந்து போய் நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும் நமக்கு. ஆனா அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது கூட நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டா ஆயிடுவோமே அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் வந்து பல நேரங்கள்ல சேஞ்ச பார்த்து பயப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு அன்னோன் விஷயம் கூட அது நல்லதே நமக்கு கொண்டு வருது அப்படின்னா கூட ஆனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற போது அது மேல இருக்கிற அந்த கண்ட்ரோல், நமக்கு அதை பத்தியான முழுமையான விஷயம் நமக்கு தெரியாதுங்கிற அந்த மன அமைப்பு வந்து நம்மள அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விடாது. மனிதனுக்கு எப்பவுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது மேல ஒரு ஆதிக்கம், அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் எதையாவது நம்ம வந்து புதுசா பண்ணணும்னு நினைப்போம். தெரியாத விஷயத்த வந்து நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னா நமக்கு அது மேல கண்ட்ரோல் இருக்காது அப்படிங்கறதுனாலதான் அதாவது மனிதர்கள் வந்து பண்றது கிடையாது. ஆனா இது ஒரு 90% மக்கள் தான் இப்படி இருப்பாங்களே தவிர ஒரு 10% மக்கள் வந்து தெரியலனாலும் அதை முன்னெடுத்து பண்ணிருப்பாங்க, அதை வந்து செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் நமக்கு முன்னோர்களா இருக்கிறவங்க நிறைய சித்தர்கள் வந்து அவங்களும் இதே மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு ஞானம், இந்த விஸ்டம் நமக்கு வந்திருக்காது. அப்போ அவங்க அந்த 10% மக்கள்ல அவங்க இருக்காங்க. அவங்க வந்து எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு போய் இதுல என்னதான் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சு அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் மூலமா உணர்த்திருக்காங்க. நம்ம கிழக்கத்திய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பாடல்களா இருக்கு, போயமா இருக்கு, எல்லாமே நமக்கு உணர்த்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்பவுமே வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை பார்த்தோ இல்லைன்னா வந்து ஒரு விஷயம் அன்னோனா இருக்கு, இதனால வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு தெரியலேன்ற பயத்திலேயே நம்ம வந்து எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கக்கூடாது. இன்னும் வந்து நம்ம எப்படி வந்து செல்ஃப் சாபடேஜ், அந்த நம்மளே நம்மளே வந்து நம்ம வந்து சீர்குலைச்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த சைக்கிள்ல எப்படி இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து அந்த சைக்கிள்ல இருப்போம். சில சமயம் அது எக்ஸ்பிளிசிட்டா தெரியும், ஆனா நம்ம தியான பாதையில இருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா நம்மளும் வந்து நம்மளை எப்பவுமே நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கரெக்டா என்னென்ன சவால்கள் நமக்கு இருக்கு, அது நமக்கு என்ன உணர்த்துதுங்கிறத நம்ம எப்பவுமே நம்மள செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கான்டம்ப்ளேஷன் பண்ணணும். இது ஏன் நடக்குது, இதனால வர பேட்டர்ன்ஸ் என்ன, இந்த பேட்டர்னோட காஸ் எங்க இருக்கு, இப்படிங்கிற அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் எப்பவுமே பண்ணணும். அதுக்காக நம்ம ஓவர் அனலைஸும் பண்ண சொல்லல, இங்க செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப இந்த செல்ஃப் சாபடேஜ் குள்ள இருக்கும், அந்த லூப் குள்ள இருக்கும்ன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குன்னா ஒரு 4-5 பாயிண்ட் வந்து இதுக்கு இருக்கு. ஒண்ணு வந்து எப்பவுமே வந்து எனக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கறதுலயே என் சிந்தனை போகுது அப்படின்னா அப்ப நம்ம அந்த சைக்கிள்குள்ள இருக்கோம்னு அர்த்தம். எப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் எனக்கு இது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பத்தி நம்மளோட சிந்தனை வந்து இருக்கணும். எது வேண்டாமோ அதை பத்தியான சிந்தனையில நம்ம இருக்கவே கூடாது. இந்த சைக்கிள்குள்ள இருக்கவங்க எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, இப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து மத்தவங்க என்ன பத்தி நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையிலே இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து போட்டோஸ் போடுவாங்க. இதுல எத்தனை பேர் வந்து உண்மையிலே அந்த இடத்துல சந்தோஷமா இருந்து அவங்க அந்த போட்டோ எடுத்து போட்டாங்கன்றது தெரியாது. இதுல வந்து பல பேருக்கு எப்படி இருக்கும்னா அடுத்தவங்க நான் இந்த இடத்துல நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நினைக்கணும் இல்ல நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட போட்டோ எடுத்து போடுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதுலதான் நம்ம இருக்கோமே தவிர நம்ம உண்மையிலே அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தோமா, அந்த சந்தோஷத்தின் மிகுதியால அந்த போட்டோ எடுத்தோமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அப்போ இந்த மனநிலை மேல இருந்தாலும் நம்ம அந்த சைக்கிள் அந்த லூப்குள்ள இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி நம்மளோட ப்ரியாரிட்டி, என் வாழ்க்கையில நான் தான் ப்ரியாரிட்டி, நான் தான் எனக்கு அப்ரூவல் கொடுத்துக்கணும். ஆனா இந்த சைக்கிள்குள்ள இருக்கிறவங்க வந்து அடுத்தவங்களோட அப்ரூவலுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. அதாவது இப்ப நான் ஏதாவது ஒரு காரியம் பண்றேன், அடுத்தவங்க வந்து ஓ நீ நல்லா பண்ற, இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க அடுத்து வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாலோ இல்ல அப்ரூவல் பண்ணாலோ அதை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இந்த சைக்கிள்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். எப்பவுமே செல்ஃப் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ஃபீட்பேக்கும் நம்மள வந்து நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா அப்படிங்கறத நமக்கு உணர்த்துமே தவிர ஃபீட்பேக்கே எப்பவுமே முக்கியம் கிடையாது. அடுத்தவங்களோட வேலிடேஷன், அடுத்தவங்களோட அப்ரூவல் அப்படிங்கறது எப்பவுமே நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. நம்மளோட செல்ஃப் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் வந்து கோல்ஸ் வந்து பிளைண்டா சேஸ் பண்றது, சோசியல் மீடியால வந்து ஒருத்தங்க இன்ஃபுளுசரா இருந்து அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்றதுக்காக எல்லாரும் அதையே பண்றது. உண்மையிலே எனக்கு அந்த கோல் வேணுமா வேணாமான்றதை அசஸ் பண்ணாம அவங்க அதை பண்ணிருக்காங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால நானும் அதை பண்ணி நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட நேரமும் நம்மளோட காலமும் நம்மளோட எனர்ஜி ஆற்றல் அப்படிங்கறதும் வந்து
வேஸ்ட் தான் ஆகும். உண்மையிலேயே ஒரு கோலை நம்ம எடுக்கும் போது நம்ம அதை கட்டாயம் நம்ம அசஸ் பண்ணணும். இது என்னோட கோல் தானா, இது எனக்கு உண்மையிலே பேஷன் இருக்கா? இப்ப வந்து தெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் விளையாண்டு பெரிய ஆள் ஆகுறார் அப்படின்றதுக்காக நான் போய் நாளைக்கு வந்து கிரிக்கெட் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியாம போய் நான் அந்த கேம் வந்து விளையாடக்கூடாது. ஆனா ஒரு ஆசைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர் எனக்கு இருக்காரு, நான் போய் அந்த கேமை விளையாட போறேன். ஆனா விளையாடும் போது நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு இந்த கிரிக்கெட் வந்து எனக்கு ஒத்து வராது, எனக்கு பாஸ்கெட் பால் தான் பிடிக்குது அப்படின்ற நிலையில இருக்கலாம். ஆனா அதையே புடிச்சிட்டு தொங்க கூடாது. அவர் ஜெயிச்சுட்டாரு அதனால நானும் ஜெயிப்பேன் அப்படின்றது வந்து பிளைண்டா அந்த கோலை வந்து நம்ம அசஸ் பண்ணாம பிளைண்டா இன்னொருத்தவங்க பண்ணாங்க ஜெயிச்சாங்கன்றதுக்காக நம்ம பண்றது, அந்த மாதிரி மனநிலைமையில இருந்தாலும் நம்ம இந்த லூப்குள்ள இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம அதை காலம் தாழ்த்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றது. இப்ப பொதுவா வந்து இந்த நிறைய ஒரு அடிக்ஷன் இருக்கிறது, அதே மாதிரி ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே சில பேர் ஏன் ஒரு கோப்பிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. டீ குடிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நேரத்துல. இப்போ இவங்க இந்த பிரச்சனைய வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க போனாங்கன்னா சில காலம் மட்டும்தான், டெம்பரரியாவே தான் அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு முழுமையா இதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா கொஞ்ச நாள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ், இதுல இருந்து நான் வெளில வரணும் வெளில வரணும், அதுக்கான மெஷர்ஸ் அவங்க எடுப்பாங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. ஆனா அதனோட ரூட் காஸ் என்னது? ஸ்ட்ரெஸ், அவங்களோட மன அழுத்தம். அந்த அழுத்தத்துல இருந்து வெளியில வந்தாதான் இந்த பிரச்சனையில இருந்தே வர முடியும். இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம். ஆனா இதே மாதிரி மன அளவுல நிறைய சைக்கோசோமேட்டிக்கான நிறைய விஷயங்களுக்கு வந்து மூல காரணம் வேற இருக்கும். ஆனா அதை நம்ம கோப் பண்றதுக்காக வேற விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணணும்னு நம்ம நினைச்சு அதுதான் ப்ராப்ளம் நினைச்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ண பார்த்துட்டு இருப்போம். சோ அதனோட அடியாழத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். சோ கோப்பிங் மெக்கானிசமா இருக்கிறத நம்ம ப்ராப்ளமா எடுத்து அதை நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம இந்த லூப்லக்குள்ள இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி நம்மளோட டவுட்ஸ், அதை வந்து ரொம்ப வந்து வேல்யூ பண்றது. எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது அதனோட ஸ்ட்ரென்த் என்ன, அதனோட அது பண்ணா நமக்கு என்ன நடக்கும், அது பண்ணும் போது என்னென்ன ரிஸ்க் வரும், இப்படி எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா இந்த லூப்குள்ள இருக்கிறவங்க எப்பவுமே அந்த டவுட், அந்த நெகட்டிவ் டவுட்டை வந்து எப்பவுமே அதை ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால வர பொட்டன்ஷியலை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு பர்சன் கூட அந்த பொட்டன்ஷியல், அவங்களோட பொட்டன்ஷியலை பத்தி யோசிக்காம இந்த டவுட் அப்படிங்கிறது ஒரு 90% அந்த டவுட்ல தான் இருப்பாங்க. இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இதனால வந்து இதுல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா என்னை வந்து எப்படி மக்கள் என்னை ஏத்துப்பாங்க, இப்படின்ற அந்த டவுட் மேலேயே அவங்க வந்து வேல்யூ பண்றது, பொட்டென்ஷியல்ல வேல்யூ பண்ணாம. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணணும்னு நினைக்கிறது. ஒரு நாளுக்கு நமக்கு 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த கிளாரிட்டி இருக்கும் போதுதான் நம்மளால ப்ரியாரிட்டி செட் பண்ண முடியும். அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு இருக்கணும். சோ கிளாரிட்டி இல்லாம நான் எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் இல்லாம அங்க ஓடுறது, அந்த வேலையை கொஞ்சம் பண்றது, இந்த வேலையை கொஞ்சம் பண்றது, உண்மையிலே அந்த அந்த செயல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதா இல்ல முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் அற்றவையான்னு கூட நம்ம பார்க்காம நான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்ற அந்த மன எண்ணத்துல இருந்தோம் அப்படின்னா அப்பவும் நம்ம இந்த சைக்கிள்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போவாங்கன்ற மாதிரியான மன அமைப்புல இருக்கிறது. எப்பவுமே எல்லா சக்சஸ் ஆனவங்களை நம்ம எடுத்து படிச்சாலும் அவங்க ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்களும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிருப்பாங்க, தெரியாத விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு வெற்றியாளர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா அதை வந்து கிடைக்கிறது கிடையாது. நிறைய நம்ம சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் நிறைய இந்த ரியல் ட்ரூ இவெண்ட்ஸை வச்சு நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய பிலிம்ஸ் இருக்கு. நீங்க அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் வந்து அவங்க எஃபர்ட் போட்டு முன்னேறி இருக்காங்க. அதுல நான் ரொம்ப ரசிச்சு பாக்குற ஒரு 2 3 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1983 கபில் தேவோட கேப்டன்ஷிப்ல வந்து இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற அந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்கும் போது அவர் எவ்வளோ ஒரு உலகமே வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம், இந்தியா வந்து அந்த மேட்ச்ல ஜெயிக்காது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரே ஒருத்தர் கபில் தேவ் வந்து அவ்வளோ நம்புவாரு, அவர் மேலயும் நம்புவாரு, டீம் மேலயும் நம்புவாரு. அவருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கூட சரியா பேச வராது, டீம் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாரு. அந்த விஷயத்துல வந்து அவங்க ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய இமாலய வெற்றி. அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா
எல்லாருக்குமே அந்த மலைகள் இருக்க தான் செய்யும். அதை கடந்து வர்றதுக்கான அந்த வில் பவர் வந்து அவங்க அந்த ஃபோக்கஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம பாஸ்கெட் பால்ல கூட வந்து அந்த NBA இருக்கிறதுல மைக்கேல் ஜார்டன் அவரு பாத்தீங்கன்னா 6 வருஷமும் வந்து அவங்க வந்து 6 சீசன்லயும் அவங்க வந்து சாம்பியன்ஸா இருந்திருப்பாங்க. அதுவும் 6th டைம் வந்து அவர் ரொம்ப பிசிக்கல் லெவல்ல ரொம்ப டவுனா இருப்பாரு. கடைசி நிமிஷத்துல தான் ஜெயிப்பாங்க. ஸோ இது எல்லாமே யாருக்குமே சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியா ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்கறதோ இல்லைன்னா வாங்க உங்களுக்கு அங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான நிலை எல்லாத்துக்கும் கிடையாது. எப்படி நமக்கு ஒரு கோலை அடையும் போது நமக்கு வந்து ஒரு நேரம் வந்து அது ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும், அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே வந்து முட்டிட்டு நிக்கிற மாதிரி நிக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. சோ எப்பவுமே வந்து நம்ம கிவ் அப் பண்ணாம இந்த இடத்துல நான் முட்டிட்டு நிக்கும் போது இது எனக்கு என்ன உணர்த்துது, இதனால வர ஃபீலிங் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து நோட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அப்ப நான் செய்யற ஏதோ ஒரு வேலை வந்து இப்ப பத்தல, அதனாலதான் இங்க வந்து அது ஸ்டக் ஆகி நிக்குது. அப்போ இதுக்கு மேல நான் சில விஷயம் அது என்னோட ஸ்கில்ல வந்து நான் வந்து உயர்த்தணுமா, இல்ல நான் ஏதாவது வெளியில போய் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தேட ஆரம்பிக்கணும். நம்மளோட எண்ணம் வந்து அப்படி போக ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த சக்சஸ்குள்ள போவோம். ஸோ எப்பவுமே வந்து சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன அமைப்புல நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த லூப்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து நமக்கு அந்த நம்மளை பத்தியான அந்த தாழ்வா நினைச்சுக்கிற எண்ணம் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷன்ஸ் மூலமா நமக்கு ட்ரிகர் ஆகும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அது நமக்கு நல்ல நிறைய நம்மளை பத்தியான விஷயங்களை நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல நம்ம எமோஷன் ஆகுறோம், ஒரு உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா அந்த உணர்ச்சியை வந்து நம்மளால அதை ப்ராசஸ் பண்ண தெரியல, அதை வந்து நமக்கு இன்டகிரேட் பண்ண தெரியல நம்ம வாழ்க்கையில. அதனால நம்ம அதை என்ன பண்றோம்னா அதை தள்ளி வச்சிடுறோம். ஓகே, எனக்கு இது தெரியல அப்படிங்கறது வந்து நமக்கு முதல்ல புரியல, அதனால அந்த எமோஷன்ஸ் மேலேயே நம்ம பழி சொல்லிடுறது. கோபம் வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷன்ஸை நம்ம தள்ளி வச்சிடுறோம். அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து கீழ்நிலை ஃப்ரீக்குவென்சின்ற மாதிரி கொண்டு வந்துடுறோம். ஆனா கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஒரு எனர்ஜி. அது வந்து அந்த கோபம்ங்கிறது வந்து அது ஒரு மாறும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் போது நமக்கு ஒரு அசாத்திய வில் பவரையும் ஒரு பெரிய எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோபம் வரும்போது தான் நம்மளோட பவுண்டரிஸ் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நிறைய படங்கள்ல காமிப்பாங்க, சில பேருக்கு வந்து பிரைட் கொடுத்தா பிடிக்காது, அவருக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்ற மாதிரியான சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க படத்துல. அது என்ன சொல்லுது, அவருக்கு வந்து எப்பவுமே கரெக்டான விஷயம் நடக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, அது நடக்காதப்போ அவங்களுக்கு கோபம் வருது. அப்போ அவர் அந்த அதுதான் அவரோட பவுண்டரி. என்ன பவுண்டரி, எப்பவுமே வந்து கரெக்டா அவரும் இருக்கணும், மத்தவங்களும் அவர்கிட்ட கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதுதான் பவுண்டரி. இப்படி நம்மளோட எல்லை எது, நம்மளோட மனசோட எல்லை என்ன அப்படிங்கறது இந்த கோபம் நமக்கு உணர்த்தும்னு சொல்றாங்க. நீங்க நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா சோ இந்த கோபம் கோத்தோட சைடு எஃபெக்ட் தான், இதை நம்ம ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணலனா தான் நமக்கு வந்து அக்ரெசிவ் ஆகுறது. அக்ரெசிவ்னா இங்க எப்படின்னா தூக்கி போட்டு எதையாவது உடைக்கிறதுன்ற மாதிரியான அந்த மன அமைப்பு மாறுறது, இல்ல ஒரு பயத்துக்குள்ள போறது எல்லாமே இந்த கோவத்தை நம்ம ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணாம இருக்கிறதுனாலதான். இதெல்லாம் வந்து இதோட சைடு எஃபெக்ட். சோ அப்போ நமக்கு ஒரு ஒரு உணர்ச்சிகளும் ஒரு ஒரு விஷயத்த உணர்த்தும். சேடா இருக்கிறது, சோகமா இருக்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணு வந்து நம்ம தொலைச்சிடுறோம், இல்ல ரிலேஷன்ஷிப் ஒண்ணு சரியா போகல, நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தவறிட்டாங்க, ஒரு விஷயத்த நம்ம தொலைக்கிறோம் இல்ல லூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் இருக்கிற அந்த சேட்னஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நார்மலான மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி தான். அதை வந்து நம்ம வெளிப்படுத்துறது வந்து தவறே கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூட இல்ல, கொஞ்சம் நம்ம முன்னாடி இருந்த காலகட்டத்துல வந்து ஆம்பளை பிள்ளைங்க அழவே கூடாது அப்படின்ற சில கோட்பாடெல்லாம் நம்ம சொசைட்டில உண்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. யாருக்கா இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, அந்த கவலை அந்த ஒரு லாஸ் வரும்போது இயற்கையாவே ஆட்டோமேட்டிக்காவே அந்த கண்ணீர் வரதான் செய்யும். அது தவறே கிடையாது. அது நமக்கு அந்த லாஸ பத்தி நமக்கு நம்ம மனசுல வர அந்த முதல் உணர்ச்சி, அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாஸ்ட பத்தியோ இல்ல அந்த லாஸ பத்தி நம்ம திரும்ப திரும்ப நமக்கு வந்து அது வராது. ஏன்னா எப்பவுமே ஒரு லாஸ் வரும்போது அது ஒரு வேவா தான் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் ஒரு 2 நாள் நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம், திரும்ப நமக்கு அந்த யோசனை வரும். சோ இது வந்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம். இப்படி நிறைய உணர்ச்சிகள் வந்து நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கும். சோ இதனோட அடுத்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்.